பச்சை பசேல் இருக்கு மரம், நிறைய கிளைகள் இலைகள். இந்த காத்துக்கு இலை சல 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 சத்தம் அடிக்கிறதே தவிர ஒரு பேய் கூட இல்லை மரத்துல. ஆன மாதிரி காது இல்ல, 1 அடி 2 அடி நீளமான கண் இல்ல, 6 அடி முடி இல்ல, 1 அடி கோரப்பல் இல்ல. அம்மா சொன்னது எதுவுமே அந்த மரத்துல பேய்ங்கிற ஐட்டமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, சிரிச்சுக்கிட்டு குதிச்சுக்கிட்டு வந்துடுது. அது என்ன ஆச்சு அப்புறமாங்கிறது நமக்கு வேணாம் கதை. இது ஒரு பாயிண்ட் நினைவு வச்சுக்கோங்க. அடுத்து வயதுக்கு வந்த வாலிபன், ஒரு 16-17 வயசு பையன், உங்க பையன். சாதாரணமாவே சினிமான்னா எல்லாருக்கும் தான் இஷ்டம். அது இந்த குழந்தைங்களுக்கு பிக்சர்னா ரொம்ப இஷ்டம். அது முதல் நாள்ல போயிடணும். தன்னுடைய ஹீரோ, அது ரஜினிகாந்த் இருக்கலாம், விஜய் இருக்கலாம், அல்லது சூர்யா இருக்கலாம், இல்லை யாராவது இருக்கலாம். உங்க பையனுக்கு பிடித்தமான ஒரு நடிகர் படம் தீபாவளி ரிலீஸ் முதல் நாள். நிறைய தீபாவளிக்கு அடி வாங்கியிருக்கான் உங்க புருஷன்கிட்ட. முதல் நாள் கியூல நின்று ஷர்ட்டை கிழிச்சுக்கிட்டு நீங்க சொல்றீங்க, டே நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது, நாளைக்கு போகாத. நீ போனேன்னு தெரிஞ்சா அப்பா உன்னை 2 வெட்டிடுவாரு, நீ போகக்கூடாது. அம்மா நான் உனக்கு காசு கொடுக்குறேன், 150 ரூபா கொடுக்குறேன். நீ ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் கழிஞ்சு நானே பர்மிஷன் வாங்கி கொடுக்குறேன், நீ போயிட்டு வா. ஆனா முதல் நாள் போகாத. போனா எக்கச்சக்கமா அடி விடும் அப்பா கிட்ட. ஏன்டா அடி வாங்குற, இவ்வளவு பெருசா வளர்ந்து உனக்கு புத்தி இல்லையா அப்படின்னு புத்தி சொல்றான். அம்மா நான் இவ்வளவு சொன்ன பின்னாடி நான் போக மாட்டேம்மா அப்படின்னு உங்களை சமாதானப்படுத்திடுறான். தலைக்குள்ள உழைச்சல் அவனுக்கு. என்னடா அம்மா பெரிய கல்லு போட்டா, நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது, தலைவருது பார்க்கணும். என்ன பண்றான், நிதானமா அப்பா ஷர்ட்டை மாட்டி வச்சிருக்கிறார் கொண்டில, நேரா போறான், பேக்கெட்ல கை விடுறான், 200 ரூபா நோட்டு கிடைக்குது, எடுத்துடுறான். தவறுன்னு தெரியுதோ இல்லையோ எடுத்துடுறான் நோட்டு, 200 ரூபா நோட்டு. அடுத்த நாள் நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்க பக்கத்துல ஒரு இடத்துக்கு பிக்னிக் போறோமான்னு போய் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட பிக்சருக்கு போயிடுறோம். இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல வயது முதிர்ந்த மாமனார் மாமியார் இருக்காங்க, பேச்சுக்கு சொல்றேன். உங்க குழந்தைங்களுக்கு நீங்க 6 மணி 6:30 மணிக்கு பாடம் சொல்லி கொடுக்குற பழக்கம். குழந்தைங்களை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த கிழவன் கிழவி 2 பேருமே லிவிங் ரூம், பெரிய ஹாலு, எல்இடி டிவி வச்சிருக்கீங்க, பெரிய டிவி, 45 இன்ச் டிவி. இவங்க 2 பேரும் ரிமோட்டை கையில வச்சுக்கிட்டு ஏதோ சீரியலை பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே காது சரியா கேட்காது, நல்லா வால்யூம் வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் போயிடுச்சு. குழந்தைகளுக்கு கான்சென்ட்ரேஷன் அந்த சீரியல் மேலதான் இருக்கு. கதவை திறந்து வெளியே வந்து, அம்மா அப்பா நான் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க இந்த மாதிரி பெருசா வால்யூம் வச்சுக்கிட்டு டிவியை பார்த்தீங்கன்னா பாடம் சொல்லி கொடுக்க முடியாது. நான் சீரியல் பார்க்க வேணாம்னு சொல்லல, நான் 8:30 மணிக்கெல்லாம் பாடத்தை முடிச்சிடுறேன், நீங்க 8:30 மணிக்கு போட்டுக்கோங்கன்னு சொல்லி டப்பு ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்க. உள்ள போய் கதவை சாத்திக்கிறீங்க. இந்த கிழவன் கிழவி என்ன பண்றாங்க தெரியுமா, மெதுவா போய் டிவியை ஆன் பண்ணி குறைச்ச வால்யூம்ல பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு காது டிவியோட காது சேர்த்து வச்சுக்கிட்டு பாக்குறாங்க. இது 3 இன்சிடென்ட் நான் சொன்னேன் இல்லையா, இதுல உங்களுக்கு என்ன தெரியுது? தேவைக்கு தகுந்த மாதிரி 6 வயது சிறுவனோ 16 வயது வாலிபனோ 60 வயது கிழவனோ எல்லாருக்குமே மனோநிலை ஒன்றுதான். எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகின்றோம் அதை செய்வதே மனதினுடைய நேச்சர். இப்ப இந்த நான் 3 ஸ்டோரி சொன்னதுல 3 ஸ்டோரியிலுமே வேணாம் அப்படின்னு சொல்றத பண்றாங்க. அது சரியா தப்பான்னு அனலைஸ் பண்ண வரல. ஆனா மனதனுடைய நேச்சர் செய்யக்கூடாது, வேண்டாம், இல்லை. அப்படிப்பட்ட கண்டிஷன் எப்ப போடுறீங்க, அதை வற்புறுத்தலா பண்ணுது மனது. உண்டா இல்லையா? பொம்பளைங்க கூட அப்படிதான். புருஷன் சொல்லுவான்,
வேண்டாண்டி அந்த பொம்பளை கிட்ட போய் பேசாதடி, அவ ஊரெல்லாம் போய் எல்லாத்தையும் பரப்புறாடி. நீ என்னடா சொல்றது, நான் பேசுறேன், நீ என்ன பண்ணுவ நீ? எல்லாருமே அப்படிதான், ஆம்பளைகள் அப்படிதான். பொண்டாட்டி சொல்றதை கேட்க மாட்டான், புருஷன் சொல்றதை இவ கேட்க மாட்டான், அம்மா அப்பா சொல்றதை குழந்தைங்க கேட்காது. இது உலக நியதி. இது அப்படின்னா உங்க மண்டை அந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆயிருக்கு. அந்த மாதிரி மண்டைக்கு போய் நீங்க என்ன சொல்றீங்க, ஏதோ ஒண்ணு என் வாழ்க்கையில நடந்து போச்சு, அதனாலதான் நான் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன், நான் அதுல இருந்து வெளியே வந்துடுவேன், நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அது 1க்கு 10 தான் யோசிக்கும். புரியுதா நான் சொன்னது? இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஏன் சொல்லியிருக்கேன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்றேன். நீங்க பிரயத்தனம் பண்ணாம இல்ல, நீங்க பிரயத்தனம் பண்றீங்க. ஒவ்வொரு தடவை அந்த ஓசிடி ப்ராப்ளம் வர்றப்போ உங்க மனசுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், இது ஏதோ தப்பா ரெக்கார்டா இருக்கு, இந்த ரெக்கார்டுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. பாருங்க, இல்லைன்னு வந்துருச்சு. இனிமேல் நானா இதையும் யோசிக்க மாட்டேன். நீங்க யோசிக்கலையே, அது தானா வருது. நீங்களா யோசிக்கிறீங்க இல்லையே. நீங்க சொல்றீங்க இது நானா யோசிக்கல, தானா வருது, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இல்லைன்னு வந்துருச்சு. எது வேண்டாம், இல்லை, கூடாதுன்னு சொல்றீங்க, அதை அதிகமா வற்புறுத்தி பண்ணும் மனது.